சார் வணக்கம். சார் வணக்கம். விஜயோட ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படம். அவருடைய ரசிகர்கள்லாம், அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்த ஒரு படம் தான். அந்த படத்தை வந்து இன்றைக்கி இணையதளத்தில் லீக் பண்ணியிருக்காங்க. நிறைய காட்சிகள் வந்துருச்சு. சில பேர் சொல்கிறாங்க முழு படமுமே வந்துருச்சு, டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற தகவல்லாம் வருது. இது எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? இல்லை சார், அதை பற்றின முழு தகவல் தெரியலை. ஆனால் இப்போதைக்கு இது ஒரு ஹாட் நியூஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. அடுத்த கட்டமாக இதுலேருந்து இதெல்லாம் என்ன பணம், அதாவது விஜயோட படத்தை முடக்கிறதுக்கோ, அவரை வியாபார ரீதியாக அந்த படத்தை ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கோ என்னென்னலாம் முயற்சிகள் பண்ண முடியுமோ அதை செய்யலாம். இன்னொன்று, படம் வந்து அந்த கம்பெனியிலேருந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடுச்சு. அவங்க கையிலேருந்து சென்சாருக்கு போயிடுச்சு. இன்னொன்று, ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே ஏதாவது வேலை செய்கிறவங்க யாராவது இருந்து அதை ஏதாவது எதிர்கட்சிக்காரவங்க அந்த மாதிரி ஏதாவது அதை நடந்திருக்கலாம், நடந்துருச்சுன்னு நான் வந்து எல்லாரும் மாதிரியும் பேசல. திமுக மேலே எல்லாரும் மாதிரி நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். ஆனால் இது லீக் ஆகிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏதோ ஒரு சதி, யாரோ ஒருத்தவங்க அந்த வேலை பண்ணியிருக்கணும். ஒன்றும் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களோ, இல்லை தணிக்கைக்கு அந்த வீடியோ போயிருக்குங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிறவங்க யாரோ ஏதோ ஒருத்தவங்க பார்க்கறதுனாலையோ ஆர்வத்தினாலேயோ ஏதோ ஒரு காட்சிகள் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு வர்றதுக்கான வாய்ப்பு என்ன வருதுன்னா, விஜய் ஒரு ஸ்டண்ட்டாக இதை பண்ணியிருக்கலாம், பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு, ஒரு பரிதாபம் தேடுறதுக்காக அவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் அதெல்லாம் அவசியமே இல்லை சார். இன்னும் என்னென்ன தான் சார் அவரை போய் சொல்ல போகிறீங்க? எல்லா கஷ்டத்தையும் பண்ணிட்டு ஒரு விஷயமா அவரும் அடி வாங்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை மாதிரிலாம் ஆக்ட் பண்ணி அவர் பரிதாபத்தை வாங்கி தான் மக்களோட ஓட்ட வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சார். நேற்று தான் பார்த்தீங்க தூத்துக்குடி, அதுவே இந்த 2026 தேர்தலுக்கான மனசாட்சி மாதிரி வந்து நிற்கிறாங்க. இன்னமும் அவர் வந்து பரிதாப ஓட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் அவர் இல்லை சார், மற்ற தலைவர்கள் மாதிரி. இல்லை, விஜய் ரசிகர்களை வந்து அவர் ஈஸியாக ஏமாத்துறாரு, அவங்கள வந்து ஒரு எமோஷனல் மோட்லேயே வச்சுருக்கணுன்றதுக்காக பண்ணுறாருன்னு ஒரு விமர்சனம் வருது. இல்லை சார், ரசிகர்கள் அவர் வந்து ஒருபோதும் ஏமாற்றவும் போகிறதில்ல, அவர் பயன்படுத்த போகிறதும் இல்லை. ரசிகர்கள் தான் வந்து விஜயை பயன்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எப்படியாவது இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை ஒரு நல்ல அரசாட்சி, நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயை தான் ரசிகர்கள் பயன்படுத்தணுமே தவிர அவர் ஒருபோதும் ஏமாத்துற மாதிரியான மனநிலையெல்லாம் அவருக்கு இல்லை சார். அவர் எப்போவுமே அவங்க ரசிகர்களை சரியாக கைட் பண்ணுறது இல்லை. இப்போ வெளியே போகும்போது கூட நீங்கள் கூட்டம் வருதுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி கூட அவர் போகும்போது அவர் வாகனத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகிறவங்க கீழே விடுறாங்க. இது ஒரு தொடர்கதையாக இருந்துக்கிட்டே இருக்குது சார். இதுக்கு வந்து எந்த வகையில் வந்து அவர் காரணம் அவர் நினைக்கிறீங்க சார்? அதாவது அவர் ஒரு தலைவராகவோ, ஒரு நடிகராகவோ, ஒரு உச்ச நட்சத்திரமாகவோ பிரபலமாக ஆயிட்டார். ஸோ எலெக்ஷனை தேர்தலை எதிர்கொள்கிறாரு. அவர் ஒரு மீட்டிங் போகும்போது அவர் மேலே பற்று அதிகமாக, அன்பு அதிகமாக, அவரோட ஆதரவாளர்கள், கட்சிக்காரவங்க, தொண்டர்கள் வந்து அவரை பார்க்க ஆசைப்படுறாங்க தான். இது ஒரு காலகட்டத்தில் விஜய் வந்துட்டார், பார்த்துட்டாரு. அவரை வந்து விஜய் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ரொம்ப ஆர்வமாக பைக்கில் வந்து விழுறது இதெல்லாம் குறைஞ்சிரும். இப்போவுமே குறைஞ்சிக்கிட்டு தான் சார் இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டாங்க சார். நிறைய குறைஞ்சிருக்கு சார். இல்லை, அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்காரே, கண்டிக்கிறாரான்ற கேள்வி தான் வருது. அவர் சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்க போகிறாங்க. அவர் என்னைக்காவது மைக்கை பிடிச்சி என் பின்னாடி வராதிங்கப்பா, இப்படி ஏன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அவர் கேட்காம அவங்கள என்கரேஜ் பண்ணுறாரோ, இதை ரசிக்கிறாரோன்ற கேள்வியை கேட்குறாங்க. இல்லை சார், விஜய் வந்து ரசிகர்களை முழுசாக நம்புகிறாரு. அந்த நம்பிக்கை விஜயை பார்க்கும்போதே ரசிகர்களுக்கு அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதே தெரியுது. இனிமேல் என்னை ஃபாலோ பண்ண வேண்டாம், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு பேடைகளையும் பேசும்போது ரசிகர்கள் நிறைய மாறிக்கிட்டு தலைவருக்கு எந்த வகையிலையும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக பார்த்துட்ருக்காங்க சார் ரசிகர்கள். இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த எலெக்ஷனில் மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ எந்த அடிப்படையில் வந்து விஜய் ஆட்சிக்கு வந்துடுவார், இல்லை விஜய் கட்சி தான் முன்னணியில் இருக்குது அப்படின்லாம் எந்த அடிப்படையில் பேசுகிறாங்க விஜய் ரசிகர்கள்? சார், திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, தவறாக எடுத்துக்காதீங்க. பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கணிக்கிறாங்க திமுக தான் வரும் அப்படின்னு. அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட நேராகவே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க வீட்டில் அவங்க மகனோ, அவங்க மகளோ, அவங்களோட மனைவியோ, அவங்களோட தாயாரோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு அந்த பத்திரிகையாளரையே கேட்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போட போகிறேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லுவாங்க. அதை மீறி ஏன் பத்திரிகையாளர்களுக்கு திமுகவுக்கே சாதகமாக பேசுகிறாங்க அப்படின்னா, ஒன்று, பத்திரிகையாளர்கள் எல்லாமே ஒரு 50-55 வயதுக்கு மேலே தான் இருக்காங்க. தன்னை விட சிறிய பையன், ஒரு சினிமாவிலேருந்து வந்திருக்கிற நடிகரை ஒரு முதலமைச்சராக ஏற்றுக்க முடியாத தனமோ, அந்த ஈகோ இடிக்குதா, இல்லை தொழில் சார்ந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரங்க கொடுக்குற பணத்துக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறதுனாலே என்னமோ தெரியல. அப்படிலாம் சொல்ல முடியுமா சார்? அப்போ வந்து இப்போ விஜய்க்கு ஆதரவாகவும் சில பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் விஜய் காசு கொடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்லுவீங்களா? ரொம்ப கம்மியான ஆளுங்க சார். விஜய்க்கு பேசினா நியாயம், மற்ற கட்சிகளுக்கு பேசினா காசு வாங்கிட்டாங்கன்னா விஜய்க்கும் பேசுங்கன்னு சொல்லல, எதிர்கட்சிகளுக்கும் நியாயமாக பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சார். ஏன்னா விஜய் இல்லை சார், உங்களுக்கு இப்போ தாவேக்காவுக்கோ இல்லை விஜய் ஆதரவாளர்களுக்கோ பிடிக்காத ஒரு கருத்தை வச்சுட்டா உடனே அவங்க திமுக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாங்க, திமுகவுக்கு விழ போயிட்டாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லை சார், அவங்க விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரே நபர், அவங்களோட அம்பு பாயிறது ஒரே சைடில் தான், டிவிகேவை நோக்கி மட்டுமே தான் இருக்குது. மற்றபடி
மற்ற கட்சிகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப நேராக அவங்களோட விமர்சனங்கள் வந்து விஜயை நோக்கியே இருக்கிறதுனால இந்த சந்தேகம் இருக்குது சார். எல்லா கட்சியை நோக்கி விமர்சனங்கள் வைக்கிறாங்க சார். பிஜேபி மேலே வைக்கலையா, இல்லை ஏடிஎம்கே மேலே வைக்கலையா? திமுகவை விமர்சிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இன்னும் இருக்காங்க. திமுக அப்படி விமர்சிப்பவர்களையும் கூட அவங்கள ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுச்சு அப்படின்னு இருந்த பத்திரிகையாளர்களும் பல பேர் பேசியிருக்காங்க. இல்லை சார், மொத்தமாக ஒரு கண்மூடித்தனமாக ப்ளேம் பண்ணுறது எப்படி எடுத்துக்கணும்? இல்லை சார், நேர்மையாக திமுகவையும் அதிமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது உள்ள குறைகளை சொல்கிற பத்திரிகையாளரை நான் ஒருபோதும் நான் வந்து குறை சொல்லலை சார். அவங்களுக்கு சல்யூட் சார், அது பிரச்சனை இல்லை சார். ஆனால் திமுகவுக்கு சாதகமான பத்திரிகையாளர்கள் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்பது தான் இப்போதைக்கு என்னால் பார்க்க முடியுது சார். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுகவும் அப்படிதான். இந்த ரெண்டு கட்சிகள் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு சிலருக்கு அது விருப்பப்பட்டு சொல்லலாம். சில இடங்களில் யதார்த்தமாக 4 இடங்களில் போய் விசாரிக்கும் போது இருக்க நிலவரத்தையும் சொல்லலாம். நடக்கவே நடக்காத விஷயத்த சொல்கிறாங்களா என்ன? திமுக அதிமுகவும் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இப்படி தான் சார் இருந்துச்சு. 1967 திமுக அப்போ தான் ஆட்சியை பிடிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்தில் வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்தது. அப்போ காங்கிரஸ் இன்னொரு கட்சி நம்மளை எதிர்த்து வந்து நின்று தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு தான் நினச்சிருக்கோம். ஆனால் அப்படியே பார்த்தா காங்கிரஸையும் புறந்தள்ளி விட்டு திமுக ஆட்சி அமைச்சிச்சு. அதுக்கும் CN அண்ணாதுரை அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அதையும் எதிர்கொண்டு அந்த அரசியல் நாட்டினார். திருப்பி அதுக்கப்புறம் கலைஞராக இருக்கட்டும் 20 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு 1977 அந்த திமுகவை ஓரங்கட்டி எம்ஜிஆர் வந்து திருப்பி அவர் வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றினார். அப்படிங்கிறப்ப இவங்களெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு 50 வருஷமாக தனி ஒரு தலைவனை கட்சி நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. யாரும் இந்த திமுக அதிமுக ஆட்சியை புறந்தள்ளி விட்டு நாம் ஆட்சியாள வேண்டும்ங்கிற தைரியமும் இல்லாமல் யாரோடையாவது சேர்ந்தே தான் கூட்டணி ஆட்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, இப்போ தான் ஒருத்தர் 2 கட்சி வேணாம் 3ஆவதாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை எப்படி திமுக புறந்தள்ளிச்சோ அது மாதிரி இன்றைக்கி திமுகவையும் ஓரங்கட்ட தாவேக்காவால் முடியும் அப்படிங்கிறத சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கார் சார். ஜனநாயக நாட்டில் எல்லாருமே வரலாம் சார். நீங்கள் 67 77 உதாரணமாக சொல்கிறீங்க. அந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தொடங்கப்பட்டுச்சு, எவ்வளோ பேர் வந்து இந்த 2 கட்சிகளையும் எதிர்த்து வந்தாங்க. ஒருத்தராலையும் நிற்க முடியல. போன தேர்தல் வரையும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தவர் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடவே இல்லை. அப்படியான சூழலில் தொடர்ந்து ஒரு 50-60 வருஷமாக மக்கள் அங்கீகரித்து தான் இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க ஒன்றும் குறுக்கு வழியில் வந்து ஆட்சியில் இல்லையே. இல்லை சார், அந்த கட்சிகளையும் தாவேக்காவும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது சார். நீங்கள் எந்த கட்சியை சொல்ல வரீங்க? எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய ஆதரவோடு வரவங்க தானே சார். மக்கள் ஆதரவு இருக்குன்னு நினச்சி வந்தவங்க சார். இவர் மக்கள் ஆதரவோடு வந்திருக்காரு சார். நீங்கள் எடுத்துக்கிற மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் சார், அவருக்கு மக்கள் ஏற்றுக்கல சார். சரத்குமார் அவரோட சமத்துவ மக்கள் கட்சியாக இருக்கட்டும் சார், இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் கட்சி தொடங்கினாங்க. நடிகர் அல்லாதவங்களும் கட்சி தொடங்கினாங்க. மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறத உங்களுடைய வார்த்தைப்படி அதை ஒரு அளவீடாக வைக்கணும்னா தேர்தல் முடிவுகள் தானே சொல்லணும். கண்டிப்பாக தேர்தல் முடிவுகள் சார். இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற பிரச்சாரங்களில் கூட்டங்கள் சார். வேடிக்கை பார்க்குறதுக்கு ஏன் சார் கூட்டம் போகணும்? ஒரு நாள் லீவ் போட்டவங்க ஒன்றும் வேலை இல்லாமலாம் இல்லை. அப்படி வேலை இல்லாதவங்களா இருந்தாக்கா அன்றைக்கி மீட்டிங் போகிற நீங்கள் கூட்டத்துக்கு போகிறாங்க. பாக்கி நாளில் எங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, தாய் தந்தையர்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, மனைவி பிள்ளைகள்லாம் இருக்குது. அன்னைக்கு விஜயை பார்க்கணும், விஜய்க்கு நம்மளோட ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத ஒன்று காட்டுறாங்க சார். அதாவது பாக்கி பேர் பணம் கொடுத்து செட் பண்ணுறாங்க அதை. அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு ஹோட்டல் கூட்டமாக இருக்கும், ஒரு ஹோட்டல் கூட்டம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கூட்டமாக இருக்கிற ஹோட்டலுக்கே மக்கள் போய் பழகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் இல்லாத ஹோட்டல் வந்து நல்லா இல்லாத ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த கட்சி கூட்டமாக இருக்கிற கட்சி, இந்த கட்சிக்கு தான் கூட்டம் இருக்குங்கிறத அவங்க பணம் செலவு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே பணம் செலவு பண்ணாமையே நம்ம கட்சிக்கோ நம்ம கட்சி தலைவருக்கோ ஒரு நல்ல ஆதரவை கொடுக்கணும், ஒரு நல்ல பெயரை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும், இந்த தாவேக்கா ஆட்சி எப்படியாவது 2026 அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட ரசிகர்களும் தொண்டர்களும் தானாக முன் வந்து வர்றாங்க சார். அதை பார்த்தாவே நம்ம வந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஆதரவு, மக்களோட ஆதரவு இருக்குது அப்படின்றது தெரியும் சார். தாவேக்கா இப்போ விஜய் நிறைய பேருக்கு பிடிக்கும் சார். அவர் இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கார். பல லட்சம் பல கோடி பேரால் ரசிக்கப்படக்கூடிய விரும்பப்படக்கூடிய ஒருவர் தான். அதுக்காகவே அவர்கிட்ட நாட்டை கொடுத்துடணும்னு சொல்கிறது எப்படி? அவர்கிட்ட என்ன இருக்குது? இப்போ நீங்கள் திமுக அதிமுக சரியில்லை சார், ரைட்டு சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க வந்தா? சார் நீங்கள் திமுக எதை நம்பி சார் ஃபஸ்ட்டு ஆட்சி கட்டில் உட்கார வச்சிங்க? ஏதாவது நல்லது செய்வாங்க, நலத்திட்டங்கள் பண்ணுவாங்க, மக்களை பாதுகாவாங்க அப்படின்னு பண்ணீங்க. ஒரு முறை இல்லை, இத்தனை ஆண்டு காலம் 60 ஆண்டுகளில் இந்த 2 கட்சியை மட்டும்தான் மக்கள். மாற்று கட்சி ஒரு சரியான கட்சியாக இல்லை சார். நானும் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லல சார். இத்தனை வருட காலம் வந்து இந்த திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டு இருந்துச்சு. ஒரு 5 வருடம் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் 2026 உங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. நல்லா அவருக்கு ஆட்சி எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பாருங்க. மக்களுக்கு திருப்தியாக இருந்தால் கண்டினியூ பண்ண போகிறாங்க சார். இல்லைன்னா ஏற்கனவே பண்ண திமுக ஆட்சியே வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னாக்கா திமுக ஆட்சியை அவங்க திருப்பி அடுத்த 5 வருஷம் கழிச்சு எடுத்துக்கிட்டோம். இல்லை இவர் நல்லா இருந்தாருன்னு இவரை கண்டினியூ பண்ணிக்க போகிறாங்க சார். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, கிரைம் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்கல சார். 5 வருஷம் ஆட்சியை கொடுக்கறதுக்கு கூட எனக்கு அவர் ஒரு நடிகராக பிடிக்கும், அதுக்காக நான் அவருக்கு ஓட்டு போட்டுருணுமான்னு கேட்குறேன் சார். அவரை நடிகராக மட்டும் பார்க்காம ஒரு தலைவராக மக்கள் அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு சார்? சார் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருந்தால் தான் சார் மக்களுக்கு பண்ண முடியும். அவர் ஒன்றுமே பண்ண வரலன்னு நான் சொல்ல. மகாத்மா காந்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வராதவர், தந்தை பெரியார் ஆட்சி அதிகாரத்துக்கு வராதவர், இவங்க எல்லாம் பண்ணலையா? இவங்க 2 பேருமே இவங்க 2 பேரோட அரசியல்ங்கிறது
இப்போ இருக்கிற அரசியல் தலைவரோட ஒப்பிட முடியாது சார். அவர்கள்லாம் அரசியல் வேண்டாம். அரசியலுக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து தான் செய்ய முடியும்னு கிடையாது. ஆட்சி அதிகாரத்துக்கே வராமல் இப்போ பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கே வராதவர் தான். அவர் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி திராவிடர் கழகத்தில் இருக்க வீரமணி தேர்தல் அரசியலுக்கே வராதவர் தான். அவர் எத்தனையோ விஷயங்களை மாற்றிருக்காரு. இப்படி எத்தனையோ பேரை நம்ம வந்து சொல்ல முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கே வராமல் செஞ்சவங்கன்னு. விஜய் இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கிறவர், நீங்கள் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட விட்டுருங்க, அவர் என்ன பண்ணாருன்னு நான் கேட்கல. இந்த கட்சி ஆரம்பித்த 2-2.5 ஆண்டு காலத்தில் அவரால் ஏற்பட்ட மாற்றம்னா என்ன சார்? கட்சி ஆரம்பிச்சு திமுக மேல பழி போடுறத தவிர வேற என்ன பண்ணிருக்காரு சார்? திமுக தாவேக ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுது சார். 2.5 வருஷத்துல ஒரு கட்சி தலைவரால் என்ன சார் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? திமுக மேல நடிகரா இருக்கிறார் இல்ல சார், எத்தனை குற்றச்சாட்டுகளை அவர் அம்பலப்படுத்தி இருக்காரு, எத்தனை வழக்குகளை போட்டு அவர் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வச்சிருக்காரு. அது எதையுமே அவர் பண்ணல. ஒரு சர்டன் டைம் எடுத்துக்கிறாரு, வராரு, ஏதாவது ஒன்று பேசுறாரு, 20 நிமிஷம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை மட்டும்தானே பண்ணியிருக்காரு. இல்லை சார், அவர் வந்து நடிகராக 30-35 ஆண்டுகள் இருக்கும்போது மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு. நம்ம ஏற்கனவே இன்டர்வியூவில் பேசியிருக்கோம் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நிறையா பேசியிருக்காரு சார். அப்படி அவர் நலத்திட்டங்கள் பண்ணதுக்காக ஒருத்தர் கொடுக்குறோன்னா சூர்யா கொடுக்கலாம் சார். இவர் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 3 ரேங்க் வாங்கின அப்புறம் கூப்பிட்டு பாராடுறாரு. படிக்கவே முடியாதவன பல வருஷமாக சூர்யா படிக்க வச்சுட்டு இருக்காரு. சார் அவரையும் நம்ம வாழ்த்து தான் சார் சொல்ல முடியும். அவரும் வந்து அனைத்து தகுதிகளும் உடையவர் தான். அரசியலுக்கு வந்தவங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அரசியலுக்கு ஒரு வரணும் அப்படின்றத மக்களோட ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவர் திமுகவுக்கு எதிராகவோ எது பண்ணினாலுமே அவரை எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்படி முடக்கலாம், என்ன மாதிரி அவரோட பேச்சுகளை ட்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய சூழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர் செய்ய வர விஷயங்களையும் நல்ல விஷயம், அதாவது அவர் பேச வராரு அப்படின்னாக்கா அந்த பேச்சை அவங்க வந்து ஏதாவது மக்கள்கிட்ட ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அவர் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வரிசையாக ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுக்க முடியும் சார். அவர் எந்த குரல் கொடுத்தாலும் எந்த விஷயம் பேசினாலும் அதிலிருந்து அவர் 10 நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்னா அதில் ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு வாரத்துக்கு போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அவர் எது பேசினாலுமே ஒரு சிக்கலாக பேசுகிறாரா? அப்போ அவர் சரியாக பேசினார்னா மக்களுக்கே தெரிய போகுது. இப்போ அவர் பேசக்கூடிய விஷயங்களில் ஒரு உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதுகிறாங்க, அதை வந்து மணிப்பூர் ஆளுநருக்கு எழுதுகிறாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் சார். இப்போ இதில் கூட அவர் சீரியஸாக இல்லைன்னா, இப்போ அவர் 234 வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு, அதில் ஒருத்தர் வந்து இன்றைக்கி அங்கே போட்டியிட முடியாத சூழல் உருவாகுது. ஒரு தன்னுடைய கட்சியவே சரியாக நடத்த முடியாதவர் நாட்டை எப்படி நடத்துவார் சார்? இந்த ஒரு வேட்பாளர் போட்டியிட முடியலன்னு சொல்கிறீங்களா சார்? இப்போ 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், கூட்டணி கட்சிகள், தாவேகா எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க சார். இப்போ யாரோட வேட்புமனுவாவது உங்களுக்கு இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க மேலே இந்த குற்றவியல் நடவடிக்கை இருக்குது, இவங்க இந்த குற்றத்தை மறைச்சிருக்காங்க, இவங்க சொத்து மதிப்பு மாற்றி காட்டியிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு தகவல் வெளியில் வந்துச்சா சார்? இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் இவர் இந்த வேட்புமனுவில் போடலை, இந்த வேட்புமனுவில் அடிச்சு எழுதி வேல்முருகன் கட்சியிலேருந்து 20 பேரோட வேட்புமனு அப்படி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க சார். இல்லை சார், இதில் எது தெரிஞ்சுக்கணும் சார், யார் அவங்க வேட்புமனு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஏன் அந்த ஒரு வேட்புமனுவில் வந்து என்ன கரெக்ஷன் இருந்திருக்க போகுது சார்? அந்த கரெக்ஷன் பண்ணி அந்த வேட்புமனு ஏற்றுக்கக்கூடாது. அவர் பெரிய தேசிய குற்றம் எது பண்ணிட்டாரா அந்த வேட்பாளர்? இல்லை சார், தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விதிகள் இருக்குது. அந்த விதிகள் அடிப்படையில் தான் நீங்கள் போய் கொடுக்கணும். அவங்க உட்காந்து திருத்துறது அவங்க வேலை கிடையாது. ஒரு நாமினேஷன் பண்ணுறதே அவங்களோட திருத்துறது அவங்க வேலைன்னு சொல்ல, எத்தனையோ மாற்று கட்சிக்காரர்களுக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு தானே சார் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னு நீங்கள் அடித்து சொல்ல முடியுமா சார்? ஏன் சார் 20 பேர் வேல்முருகன் கட்சியிலேருந்து பண்ணியிருக்காங்க. எண்ணற்ற சுயேட்சைகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நான் விஜய் கட்சியிலேருந்து வரேன், நான் நாமினேஷன் போடுவேன், சின்ன ஏதாவது தப்பு இருந்தால் நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி சரி? அப்படி சொல்லவில்லை சார். யாருக்கோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் நடந்திருக்கும் சார். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் நடந்திருக்கும் சார். என்ன வெளில தெரியாமல் இருந்திருக்கும் சார். கண்டிப்பாக மாற்று கட்சிக்காரங்க, திமுக காரங்களுக்கு, அதிமுக காரங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும் தான். அது வெளியில் தெரிஞ்சிருக்காது, கரெக்ஷன் பண்ணி அவங்க உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதுபோல் ஏதோ ஒரு சில தவறுகள் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், இது அனுபவம் இல்லாமல் புதுசாக பண்ணியிருந்திருப்பாங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்க, அதை மறைச்சிருக்காங்கன்னா நீங்கள் நிராகரிக்கலாம் சார். ஏதோ எழுத்துப்பிழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நிராகரிக்கிறது வந்து அவ்வளோ சரியான விஷயமா இல்லை. கிட்டத்தட்ட ஒரே ஒரு தொகுதியை தவிர பாக்கி எல்லா தொகுதியுமே வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் சார் உறுதி செஞ்சுருக்காங்க. இப்போ கேம்பெயினுக்கும் போகிறாரு சார். அவர் கேம்பெயினுக்கு போய் ஒவ்வொரு இடங்கள்லையும் பேசிகிட்டு இருக்காரு. அதுலேயும் தொடர்ச்சியாக அவர் கேம்பெயின் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, நீங்கள் மக்களோட இல்லைன்னு தான் அவரோட விருப்பம் சார். அவர் நடிகராக இருந்தால் அவர் வீட்டில் இருக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். நீங்கள் மக்களை சந்திக்காமல் சினிமா பாப்புலாரிட்டியை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெயிச்சிட முடியும் நம்புறது எந்த வகையில் சரியானதான்னு சார். இன்றைக்கி அவரோட ஆதரவாளர்கள் கூட்டத்தை பார்த்து எல்லாருமே பயந்து போயிருக்காங்க சார். பயந்து போயினா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை மாற்றி சொல்லிடாதீங்க, எல்லாமே மிரண்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி நாம் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நிற்கிற கூட்டம் எல்லாம் தாவேக்காவோட கூட்டம் தான், ரசிகர்கள் தான். ஆனால் அதில் யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு தவறு செய்யலாம், ஒரு சதி செய்யலாம் அப்படின்னு கூட வரலாம் சார். ஏன்னா காவல்துறையோட கட்டுப்பாடு
காவல்துறையோட பாதுகாப்பெல்லாம் எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரியல. முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு சம்பவங்களுக்கு காரணமாக ஏதோ ஒன்று செஞ்சிடக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையும் மீறி ரசிகர்கள் வந்து அவரோட அன்பை பெறுறதுக்கு துண்டு, வாட்டர் பாட்டிலு, பூ, மாலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் அவர் வந்து பயந்துக்கிட்டுலாம் இல்லை, எல்லாத்தையும் அன்போட தான் எதிர்கொண்டுட்டு இருக்காரு. இதையும் மீறி பாதுகாப்பு இல்லாத சூழலோ சம்பவத்துக்கோ நம்ம காரணம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லணுமே தவிர அவரை தவிர்க்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல முடியாது. சார், ராகுல் காந்திக்கு இந்த நாட்டிலேயே உச்சபட்ச த்ரெட் இருக்குது. அவங்க குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் இழந்திருக்காங்க. அவர் அதுக்காக வெளியில் போகாமையா இருக்காரு. எல்லா இடத்துலையும் இறங்கி போகிறாரு சார். அவரை விட என்ன சார் விஜய்க்கு த்ரெட் வந்துட போகுது நான் கேட்குறேன். அப்படி என்ன பண்ணியிருக்காரு விஜய்? சினிமாவில் நடிச்சதுக்கே ஒருத்தருக்கு த்ரெட் இல்லை சார். இதுக்கு மேலே இறங்கி போகிறதுனா இப்போ எல்லாரும் ஆக்ட் பண்ணுற மாதிரி இப்போ டீ கடையில் போய் டீ ஆற்றணும், பரோட்டா கடையில் போய் பரோட்டா போடணும், வடை கடையில் போய் வடை சாப்பிட்டுக்கிட்டு சைக்கிள் மிதிச்சிட்டு இதெல்லாம் வந்து நடிக்க தான் செய்ய முடியுமே தவிர இதுதான் சார் யதார்த்தம். ஒரு சிஎம் வேட்பாளராக இருக்காரு, ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிறவர் மக்களை ஒரு ஊர்லேயும் எவ்வளோ தூரம் இறங்கி நடந்து போயிருக்காரு சார் இதுவரையும்? வீடியோ முன்னாடி சும்மா இறங்கி சில இடங்கள் நடந்து போறாரு. அது தவிர சார் இன்னும் தேர்தலுக்கு எத்தனை நாள் சார் இருக்கு? தரையில் எத்தனை நாள் கால் பட்டு இன்னும் தேர்தலுக்கு எத்தனை நாள் சார் இருக்கு? 2 வாரம் இருக்கு சார். 2 வாரத்தில் அவர் நடந்து போனால் எங்கே சார் போக முடியும்? எங்கே இறங்கி எங்கே நடந்து போக சொல்றீங்க சார்? கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுது சார். அவர் இப்போ ஏன் நடக்கலன்னு நான் கேட்குறேன். இந்த 2.5 வருஷத்தில் அவரால் இறங்கி மக்களை போய் நடந்து சந்திக்க முடியலையா? அவருக்கான அழுத்தம் நீங்கள் நடந்து போகிற மாதிரியோ வெளியில் வர மாதிரியா சார் வச்சுருந்தீங்க அவரை? எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோலாம் அவரை முடக்க முடியுமோ, எவ்வளோலாம் அடிக்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கீங்க. அதையும் மீறி அவர் எல்லா காலகட்டத்திலும் இது எல்லாரும் சந்திச்சிருக்காங்க சார். எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு, விஜயகாந்துக்கு இருந்திருக்கு, கமலஹாசனுக்கு இருந்திருக்கு, இன்னைக்கு விஜய்க்கும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வரவங்க தான் சார் அரசியல். இல்லை சார், நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, தேவைப்பட்ட அதையும் செய்வார். ஆனால் எதிர்பார்த்ததை விட, மக்கள் எதிர்பார்த்ததை விட விஜய் அவர்கள் எல்லா தொகுதிகளுக்கும் போய்கிட்டு தான் இருக்கார், ஆதரவை பெற்றுக்கிட்டு தான் சார். நடந்து போகாம அந்த மக்களோட மக்களா இல்லாமல் அவங்களோட வழிகளை எப்படி சார் புரிஞ்சுப்பாரு? அவருடைய லைஃப் ஸ்டைலே வேற. இங்கே அவர் வந்து இந்த சென்னை ரோட்ஸில் அவருடைய காரில் எப்படி போனாலும் சொகுசாக இருக்கும் சார். 2 வீலரில் போகிற எனக்கு தான் முதுவலி என்னன்னு தெரியும். நடந்து போகிறவங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியும். சைக்கிளில் போகிறவங்க, பஸ்ஸுக்காக வெயிலில் நிற்கிறவங்க, அவங்களுடைய வழிகளை உணராமல் நீங்கள் என்ன அரசியலை பேசிட முடியும் சொல்லுங்கள்? எப்படி சார் அந்த வழியெல்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் நடந்து போனால் மட்டும்தான் நடக்கிறவங்களோட வழி தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சார். நீங்கள் அவர் உள்ள அங்கே இருந்தாலே எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுப்பாருன்னு சொல்றீங்க. இல்லை, அவர் நடந்திருக்கவே மாட்டாரா? இல்லை மக்களை சந்திச்சிருக்கவே மாட்டாரா? சாதாரண நான் அந்த 2.5 வருஷமா அவரை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறேன். அவர் அப்படி எந்த இடத்துலையும் நடந்து போய் மக்களோட மக்களாக ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் வீடியோவில் வந்ததை வச்சு மட்டும் சொல்லலை, தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். அவர் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக நான் அதை பல வீடியோக்குள்ளேயும் பதிவு பண்ணியிருப்பேன். இது வந்து பாதுகாப்பு ஒரு முக்கியமான விஷயம் சார். இவங்களோட பிரபலம் வேற சார். நீங்கள் யாரையுமே விஜய் அவர்களோட கம்பேர் பண்ண முடியாது. மக்கள் தான் அவருடைய படங்களை வந்து பெரிய அளவுக்கு வசூல் வருவதற்கு காரணமாக இருந்தாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த மக்களோடு மக்களாக இருக்கிறது என்ன சார் பிரச்சனை? அதான் நான் சொல்கிறேனே, ராகுல் காந்திக்கு இல்லாத த்ரெட்டாக விஜய்க்கு இருக்குன்னு நான் கேட்குறேன். சார், த்ரெட்டனிங்னு வேற. ஆனால் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு தனி மனிதருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலத்தை விட விஜய் அவர்களுக்கு பிரபலம் அதிகம்ங்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா சார்? பிரபலமாக இருந்தால் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? பிரபலமாக இருந்தால் கூட்டம் அதிகமாக எடுக்க போகிறாங்க சார். பிரபலமாக உங்களை தொட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க சார். வேற என்ன பண்ணிட போகிறாங்க சார்? சார், அதுவே அளவுக்கு அதிகமாக நடக்கும்போது என்ன சார் இருக்கும்? ஒருத்தவங்க தொட்டு பார்க்கணும்னு நினைச்சாக்கா அது வந்து மக்களோட மக்கள் சார். 10 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் தொடணும், 50 பேர் சேர்ந்து அரசியலுக்கே வரக்கூடாது சார். நீங்க சேஃபா ஒரு இடத்துல இருக்கணும்னா நீங்க இப்போ அரசியலுக்கு எப்படி வருவீங்க? யாரோ ஒருத்தர் வந்து இப்போ அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் உயிரிழந்து போறார், இல்லை அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சி அப்படின்னா நேரில் அவங்கள போய் பார்க்கறது தானே சார் மரியாதையாக இருக்கும். இல்லை சார், நேரில் அவர் பார்க்கக்கூடாதோ இல்லை நேரில் தவிர்க்கணும் அப்படிங்கிறத சார். அங்கே போனால் இதை விட பெரிய சம்பவங்கள், பெரிய விஷயங்கள் அதான் நடந்திருக்கலாம். நான் சில உதாரணங்களை சொல்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். இப்போ திருபுவனத்தில் ஒரு இளைஞர் காவல்துறை லாக்அப் டெத்தில் இறந்தார். விஜய் அங்கே போனார். அங்கே ஏதாவது அந்த மாதிரி நடந்துச்சா? அதே மாதிரி தோழர் நல்லக்கண்ணு வந்து காலமானார். அவருக்கு விஜய் அஞ்சலி செலுத்த போனார். அங்கே அந்த மாதிரி எதாவது நடந்துச்சா? டெய்லி அவர் வந்து அவருடைய வீட்டில் இருந்து, நீலாங்கரை வீட்டில் இருந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்க அவருடைய ஆஃபீஸுக்கு போகிறாரு. அப்போயெல்லாம் எதாவது நடக்குதா? எங்கே சார் நல்லக்கண்ணு ஐயா இறந்ததுக்கு போனார் அப்படிங்கிறீங்க? அவர் தான் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்களே சார். ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார், ஒரு குடிபோதையில் வராரு அப்படிங்கிறாரு. அவர் எது செஞ்சாலும் அவர் நீங்கள் தனியாக பதில் சொல்லுங்கள் யார் சொல்கிறாங்களோ. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் வெளியில் போனாலே கூட்டம் வந்துடும். நீங்கள் திருபுவனத்துக்கு போனார், இங்கேருந்து சிவகங்கைக்கு போனார். அவர் போய் அந்த வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது சார், பத்திரிகையாளர்கள் உட்பட அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. தமிழக அரசையோ இல்லை தமிழக அரசோட காவல்துறையில் உச்ச பொறுப்பில் இருக்கிறவங்கள யாரையாவது விஜய் அவர்களின் பாதுகாப்புக்கு நாங்கள் உறுதி, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரை அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வந்து விட்டுருவோம், நாங்கள் முழு பாதுகாப்பு தரோம் அரசு தரப்பில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தாக்கா அவருக்கு வரதில் என்ன சார் கஷ்டம் இருக்க போகுது? என்ன சார் இது இப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் அரசியலுக்கு வரீங்க, இப்போ நீங்கள் போக முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. எப்படி திருபுவனம் போனார்? அவரால் திருபுவனத்துக்கு போக முடியுது, மற்ற இடத்துக்கு ஏன் போக முடியல? போக ஆரம்பிச்சிருக்காரு சார். இனிமேல் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிருவார் சார். அதுக்கப்புறம் எத்தனையோ விஷயத்துக்கு போகல சார் அவர். இல்லை சார், நிறைய இடத்துல அவர் என்ன விரும்புகிறாருன்னா, நான் போகும்போதெல்லாம் அது பெரிய நியூஸாக மாறணும், பெரிய அளவுக்கு கூட்டம் வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணாருன்னா அப்படி தான் இருக்கும். அமைதியாக அவர் போகணும்னு நினச்சா இதுக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு போயிருக்காரு. ஸ்டெர்லைட் பிரச்சனை இப்போ அவர் போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. களத்துக்கு வரல சார். அவர் உச்ச நட்சத்திரம் சார், பாப்புலர் ஸ்டார். இன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போனாரு, அவர் போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது.
மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் அத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருந்த இடத்துக்கு அவர் போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. என்ன விஷயம்னா அவர் வந்து தான் வெளியில போகும்போதெல்லாம் அந்த ஒரு எழுச்சி வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது அவர் மேல இல்ல இருக்கிற சார், தப்பு அன்னைக்கு சார். ரசிகர்கள் மட்டும் இருந்தாங்க. இன்னைக்கு கட்சியோட தொண்டர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் அன்னைக்கு இருக்காங்க. ரசிகர்களா இருந்தவங்க தானே சார் இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்காங்க. இவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து தான் வந்துட்டாங்க. இல்ல சார், இன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்ததை விட அளவுக்கு அதிகமான நபர்கள் இருக்காங்க சார். இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது. ஆனா கண்டிப்பா அவர் எல்லா இடத்துக்குமே போக ஆரம்பிச்சிருவார் சார். இனிமே வந்து அரசியல் களம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும். இனிமே அனைத்து நிகழ்வுகளையும் சந்திச்சுட்டு தான் சார் இருப்பார். இப்போ சென்னையில் வந்து எல்லாம் தாவேகாவோட முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் போட்டிடுறாங்க. பொதுவாக சென்னை வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு களமாக இருந்திருக்கு. கடந்த கால தேர்தல் முடிவுகள் அதை தான் சொல்லியிருக்கு. இந்த முறை இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எல்லாருமே அப்படி தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க, சென்னை திமுகவின் கோட்டைன்னு. 2021 போன எலெக்ஷன் சார், டி நகரில் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாங்கன்னு தெரியுமா சார்? மயிலாப்பூரில் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாங்கன்னு தெரியுமா சார்? மதுரவாயில் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாங்கன்னு தெரியுமா சார்? எல்லாம் 3000 4000 ஓட்டு கம்மியாக தான் ஜெயிச்சாங்க. திமுகவின் மூத்த உறுப்பினர்னு சொல்லக்கூடாது, மூத்த தலைவர்னு சொல்லணும், துரைமுருகன் அவர்களை காட்பாடியில் நிற்கும் போது வெறும் 750 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு சார். டி நகரில் ஜே கருணாநிதி அப்படிங்கிறது வெறும் 150 ஓட்டு வித்தியாசத்தில் தான் சார் 2001. அதனால் திமுக கோட்டை அப்படிங்கிறதான் சும்மா வெளியில் பிம்பங்கள் தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அண்ணா திமுக சொற்ப ஓட்டுகளில் ஜெயிச்ச தொகுதிகளும் இருக்குது, திமுக சொற்ப ஓட்டுகளில் ஜெயிச்ச தொகுதிகளும் இருக்குது. கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டியான ஓட்டுகள் இருக்குது சார். சென்னையில் அவர் யார் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் பெரம்பலூர் தொகுதியில் நிற்கிறார். கண்டிப்பாக சென்னை தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை அப்படின்றத மாற்றியும் காட்டுவார். அதை கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்குவோம் சார். நிச்சயமாக சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி சார்.